தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழங்குவதற்காக நான் பிரியவதனா. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நோயை கடந்துதான் வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் இப்ப புற்றுநோயுமே பல பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. புற்றுநோயை வராம எப்படி தடுக்கிறது, அது எப்படி உண்டாகுது, அதுக்கு என்னென்னலாம் அட்வான்ஸ் சிகிச்சை முறை இருக்கு, இதை பத்திலாம் நம்ம விரிவா பேச இருக்கிறோம். அதற்காக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜே ஜெபசிங் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். புற்றுநோய்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அது என்னென்ன பாதிப்புகள் விளைவுகளை ஏற்படுத்துது? ஸோ புற்றுநோய்ன்றது ஒரு செல் கண்ட்ரோல் இல்லாமல் தானாக வளருது. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துலேருந்து வளர ஆரம்பிக்கும். அந்த ஒரு செல் 2 செல் ஆகும், 2 செல் 4 16 இப்படியே டெவலப் ஆகி அட் ஒன் பாயிண்ட் அங்கேருந்து மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வந்து 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து பிளட் கேன்சர், இன்னொன்று சாலிட் டியூமர்ஸ். ஸோ அந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது உற்பத்தி ஆகிற இடமே அந்த போன் மேரோ தான். ஸோ அங்கேருந்து அது பரவ ஆரம்பிக்கும். மற்ற கேன்சர்ஸ் வந்து எந்த உறுப்பில் ஆரம்பிக்குதோ அந்த உறுப்பிலேருந்து மற்ற இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல அந்த உறுப்பை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அடுத்தது அந்த உறுப்புக்கு எங்கெங்கேருந்துலாம் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், அந்த எதிர்ப்பு சக்தி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கிற இடங்கள் இருக்கோ அங்கே போக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும். சில வகையான கேன்சர்ஸ் நேராகவே பிளட்டில் கலக்க ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோமாஸ், அது வந்து நெறிக்கட்டிகளுக்கு போகிறது கொஞ்சம் கம்மி தான். அது நேராகவே ரத்தத்தில் கலந்து மற்ற இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரலுக்கு, ஈவன் சில சமயம் மற்ற எலும்புகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஒரு சாமானியன் கேட்குற கேள்விதான். புற்றுநோய் அப்படிங்கிறது, கேன்சருங்கிறது புகைப்பிடிக்கிறதாலையோ இல்லை குட்கா, பான் மசாலா, சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதால தானே வரணும், இதெல்லாம் பண்ணாமையே எனக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல் கேன்சருக்கு, லங் கேன்சர் சொல்கிறோம். அந்த காலத்தில் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பார்ப்போம். பட் இப்போ என்னென்னா சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. எக்ஸாம்பிள் லேடிஸ், நான் ஸ்மோக்கிங் அடல்ட்ஸ், ஜென்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குறோம். ஸோ இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏர் பொல்யூஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மற்ற காரணங்கள் இந்த வகையான லங் கேன்சர்ஸ் வர்றதுக்கு. பட் ஒன் திங் இஸ், சிகரெட் பிடிக்காமல் வர வெரைட்டியில் வந்து மாத்திரைக்கு கேட்குற வாய்ப்பு கொஞ்சம் கூட கம்பேர்ட் டு சிகரெட் பிடிச்சி வர்றது. ஸோ அதில் ஒரு சேவிங் கிரேஸும் இருக்குது. புற்றுநோய்னாலே ரத்த புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய் வகைகள் இருக்குது. இதில் எது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்? வேற என்னென்ன புற்றுநோயெல்லாம் நம்ம மனித உடலில் வருது டாக்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம உடம்புல ஹெட் டு ஃபுட் எங்கேனாலும் கேன்சர் வரலாம். ஃப்ரம் பிரெயின் டு ஃபுட் எங்கேனாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூளைக்குள்ளே பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் வருது. காலில், பாதத்தில் சில சமயம் மெலனோமா அப்படின்றது வரும்.